இன்றைய தியானம். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக. ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். ஆதியாகமம் 35:11. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, 3வது மாதத்தின் முதல் நாள் கர்த்தருடைய ஆலயத்தில் நாம் கடந்து சென்று இந்த மாதத்தை துவங்கும்படிக்கு, வாக்குத்தத்த வசனங்களை பெற்றுக்கொள்ளும்படிக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா. 2 மாதங்களை நம்ம கடக்க கர்த்தர் உதவி செய்தார். இந்த 3வது மாதத்தின் முதல் நாள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு உலகம் அனைத்தில் உள்ள இந்திய தேசத்திலே, தமிழகத்திலே நம்முடைய ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் கடந்து சென்று கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொண்டு கர்த்தருக்கென்று காணிக்கைகளை கொடுத்து சாட்சிகளை கூறி கர்த்தரிடத்திலிருந்து வாக்குத்தத்த வசனங்களை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இந்த வசனத்தை வாசித்து சபைகளுக்காக, ஆராதனைகளுக்காக, ஊழியர்களுக்காக நாம் செபிக்க போகிறோம். தகப்பனே, தாயே, சகோதரனே, சகோதரியே, கடந்த 2 மாதங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து போன பாதை உங்களுக்கும் கர்த்தருக்கும் தான் தெரியும். ஆனா இந்த 3வது மாதத்துல கர்த்தர் எனக்கு தெளிவாய் உங்களுக்கு சொல்ல சொன்னார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். யாக்கோபுக்கு சொன்ன வார்த்தையை உங்களுக்கு சொல்றாரு. யாக்கோபுடைய தாத்தாவாகிய ஆபிரகாம் இடத்துல 99 வயசுல போய் ஆதியாகமம் 17:1 சொன்னாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று சொன்னார். ஆதியாகமம் 18:14 அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆபிரகாம் இடத்துல திரும்ப சொல்றாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? அவரால் ஆகாத காரியம் ஒண்ணு கிடையாது. ஏன்னா அவர் தான் எல் ஷடாய், அவர் தான் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் சொல்றார், உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்துக்கு நான் திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த 3வது மாதத்தில் சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களுக்கு சொல்கிறார், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், உங்களை நான் பலுக செய்ய போறேன், பெருக செய்ய போறேன். எந்தெந்த காரியத்துல உங்களை பலுகணும், பெருக செய்யணும்னு தேவன் திட்டவட்டமாய் வாக்குத்தத்த வசனத்தின் மூலமாய் பேசுகிறாரோ அதெல்லாம் உங்க வாழ்க்கையிலும், என்னுடைய வாழ்க்கையிலும், நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நிறைவேற போகுது. பிரியமானவர்களே, நீங்க ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 3-4 ஆகிய வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்பை பார்க்கும்போது சொல்ற, சர்வ வல்லமுள்ள தேவன் கானான் தேசத்தில் உள்ள லூஸ் என்னும் இடத்துல எனக்கு தரிசனமாகி என்னை ஆசீர்வதித்து, நான் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜன கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று என்னோடே சொன்னார். சொன்னபடியே அப்படி ஆசீர்வதிச்சிட்டாரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிறவர். நீங்க பார்க்கலாம், யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல தேவன் மோசேயை நோக்கி சொல்றார், நான் யெகோவா சர்வ வல்லமுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு தரிசனமானேன். நான் யெகோவா என்னும் நாமத்தினால நான் உங்களுக்கு அறியப்படல. மோசே, நான் சர்வ வல்லமுள்ள தேவனாக அவங்களுக்கு வெளிப்பட்டேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்துல சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு. ஆதியாகமம் 12:2 ஆபிரகாமுக்கு நான் என்ன வாக்கு கொடுத்தேன் அதன்படியே உங்களுக்கு சொல்றேன், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நிச்சயமாய் இந்த மாதம் கர்த்தர் இந்த வாக்கை நிறைவேற்ற போகிறார். எடுத்துக்கொள்ளுவோம் நமக்காக என்று சொல்லி ஆதியாகமம் 13:16 கூட திரும்பமா கர்த்தர் சொல்றார், உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். தொடர்ந்து இந்த வாக்கெல்லாம் கொடுக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு பிள்ளை கிடையாது, ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆதியாகமம் 15:5 வானத்து நட்சத்திரங்களை என்ன முடியுமா? முடியாது. அப்படிதான் உன் சந்ததி இருக்கும். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 5-7 வரைக்கும் உள்ள வசனத்துல பெயரை மாற்றுகிறார். ஆபிரகாம் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக, அவங்க மனைவி சாராளாக கர்த்தர் மாற்றி உன்னை மிகவும் அதிகமாக பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உன்னிடத்தில் இந்த ராஜாக்கள் தோன்றுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த
தலைமுறை தலைமுறைக்கும் கர்த்தர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை இந்த மார்ச் மாதத்திலே நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். நீங்க யார் யார் மிகவும் சோர்ந்து போயிருக்கிறீங்களோ, இந்த மாதத்திலே சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர், யாக்கோபு கூட ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்துல அவங்க அண்ணன் ஏசாவை பார்க்கறதுக்கு முன்பால பயந்து போய் கர்த்தர்ல ஒரு ஜெபம் பண்றத ஆதியாகமம் 32:12 நீங்க வாசிச்சிருக்கலாம். என்ன சொல்றான்? தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. அப்பா, இப்ப எங்க அண்ணன் வரான், கொண்டு போட்டுருவானோன்னு பயமா இருக்கு, நீங்க தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்றான். நாமும் கூட இந்த மாதத்துல இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்கோமோ, எல்லா பயத்துக்கு நீங்களாக்கி ஆண்டவரிடத்துல அவர் சொன்ன வாக்குத்தத்த வசனத்தை வச்சு ஜெபிப்போமானால் ஆதியாகமம் 35:11 நமக்குத்தான் நிறைவேற போகிறது. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகுவாய், நீ பெருகுவாய், ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும்னா உண்டாகும். சபையிலிருந்து விசுவாச மகளே மகனே, நம்மில் இருந்து ராஜாக்கள் உன் சந்ததியில் பிறப்பார்கள் என்ற வார்த்தையின்படி நம்முடைய ஊழியத்தில் இருந்தும் கர்த்தர் உண்டாக்க போகிறார். அப்படியே நிறைவேறினது நாம் பார்க்கிறோம் அல்லவா? நீங்க யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள், தேசம் அவர்களால் நிறைந்தது. நமக்கு வாக்கு கொடுத்த சர்வ வல்லமுள்ள தேவன் இந்த மார்ச் மாதத்திலே நம்மை அப்படி ஆசீர்வதித்து பலுக செய்யும்படி பெருக செய்யும்படி ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். இந்த 3வது மாதத்திலும் முதல் நாள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக ஆதியாகமம் 35:11 நாங்கள் உரிமையாக்கி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய லைஃப்லையும் சர்வ வல்லமுள்ள தேவன் மகிமையான காரியங்களை செய்வீராக. பிள்ளைகளுக்காக, குடும்ப ஆசீர்வாதத்திற்காக, படிப்பிற்காக, வேற எந்த காரியத்திற்காக, பிசினஸ்க்காக, எந்த காரியத்துக்காக உம்முடைய பிள்ளைகள் வாக்குத்தத்த வசனத்தை வைத்து ஜெபிக்கிறார்களோ அதிலே சர்வ வல்லமையுள்ள தேவனே, நீர் அவர்களை பலுக பெருக செய்வீராக ராஜா. தடைகள் விலகுவதாக. மாதத்தின் முதல் நாளிலே அவருடைய வருமானங்களை எல்லாம் ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். தேர்வெழுத போகிற பிள்ளைகளுக்கு விசேஷமாக ஞானத்தையும் ஞாபக சக்தியை தருவீராக. பலவீனப்பட்டு போகாதபடிக்கு, பயத்தினால் ஆண்டவரே பிள்ளைகள் தவறான முடிவை எடுத்து தற்கொலைக்கு நேராய் போகாதபடி காத்துக்கொள்வீராக. இன்றைக்கு திருச்சபை ஊழியர்கள் வாயிலே வாக்கு தத்த வசனங்களை வைக்கும் பொழுது கர்த்தாவே அவைகளை ஆம் என்றும் ஆமென் என்று ஒவ்வொருவருடைய லைஃப்லையும் நிறைவேற்ற போகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். திருச்சபை ஆராதனைகளை ஆசீர்வதிங்கப்பா. விசுவாச மக்களை அழைச்சிட்டு போங்கப்பா. தகப்பனை ஒவ்வொருவரும் உம்மை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு ஸ்தோத்தரித்து துதித்து ஆராதித்து காணிக்கைகளை படைத்து உம்முடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு வரும்பொழுது ஆதியாகமம் 35:11 அவங்க எல்லாரையும் மார்ச் மாதம் முழுவதும் ஆசீர்வதிக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். துதி கன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இந்நாள் முழுவதும் இருப்பதாக. ஆமென்.